இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? ஊழியத்தின் பாதையில் டூப்ளிகேஷன். அவர் நடத்துகிறாரா, நானும் நடத்துவேன். அவர் பாட்டு பாடுறாரா, நானும் பாட்டு பாடுவேன். அவர் இதை செய்கிறாரா, நானும் அதே செய்வேன். டூப்ளிகேஷன். அந்த கிருபை இருக்காது, அந்த காரியம் இருக்காது. ஆனால் நானும் செய்வேன். பாருங்க, நானும் செய்கிறேன் பாருங்க. இதுதான் நடந்துட்டு இருக்கு. தயவு செய்து சொல்கிறேன், எல்லாரும் இட்லி கடை போடக்கூடாது, எல்லாரும் பஜ்ஜி கடை போடக்கூடாது. நமக்கு என்னவோ அதை வேலையை செய்யும். ஆமென். யார் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டானோ அவனுடைய கோல் துளிர்க்கும். தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அந்த வாதுமை குச்சிகளை வைக்கிறாங்க. அது அப்படியே துளிர்த்து பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்க ஆரம்பிச்சிச்சான். பிரியமானவர்களே, நீங்கள் துளிர்ப்பதற்கான ஜீவன் தேவ சமூகத்தில் இருக்குது. ஒருவேளை வெறும் குச்சியை போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? வறண்ட பாலைவனம் போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? ட்ரை ஒரு ஸ்டிக்கை போல உங்கள் லைஃப் இருக்குதா? அந்த ட்ரை ஸ்டிக்கில் ஒரு ஜீவனை கர்த்தர் முளைக்க பண்ணுகிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். அந்த ட்ரை ஸ்டிக்கில் அந்த முளைத்து அது பூத்து காய்த்து கனிகளை கொடுக்க போதாங்க. ஒருவேளை வறண்ட நிலைமையில், இங்கே வெறுமையான நிலைமையில், நம்பிக்கையற்ற நிலைமையில் அப்படியே நீங்கள் இங்கே உட்காந்துருக்கலாம். கர்த்தர் உங்களை என்கரேஜ் பண்ணுறாரு. கர்த்தர் உங்களை நம்பிக்கை உண்டு பண்ணுகிறார். நான் உன்னை தேவனுடைய பிள்ளையாய் அழைத்த அழைப்பு மாறாது. நான் உன்னை தேவனுடைய புத்திரனாய் அழைத்த அழைப்பு மாறாது. நான் உன்மேலே நான் அழைத்த அழைப்பை ஒரு நாள் எதுவும் மாற்றாது.